உங்களுக்காக ஊனமுற்றோர் தின விழாவில் அரங்கேற்றப்பட்ட சின்ன தப்பு நடந்து போச்சு என்ற நாடகம் இதோ உங்களுக்காக வர இருக்கிறது. தமிழக அரசியல் நடப்பை தத்துருவமாக படம் பிடித்து காட்டுகிறது. நையாண்டியுடன் இந்த நாடகம் சின்ன தப்பு நடந்து போச்சு. லீவ் உலகத்து பாக்கெட்ல நீ சொன்னா எடுத்துக்கொண்டு கொடுத்த மாடம் செருப்பு கழுத்துக்கு மச்சு சின்ன தப்பு நடந்து வச்சுரா. பாக்கெட்ல இந்த ஆளுக்கு எவ்வளவு வச்சிருந்தா அப்பா எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குதுப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்படியா? வணக்கம் யோ. வாங்க வாங்க. இப்ப இவ்வளவு நாள் நான் பார்த்து வச்ச பொண்ணெல்லாம் கட்டாம இப்ப நீங்க வாசம் பொண்ணாதான் கட்டணும்னு ஒத்த கால நிக்கிறான். ஐயோ சின்ன தப்பு நடந்து போச்சு. நான் உன்னை காமிச்சது பொண்ணோட போட்டோ இல்லையோ, அந்த பொண்ணோட அம்மா போட்டோ. அதோட நிறுத்திட்டு இருக்காம நாடகத்துக்கு போனான். நாடகத்தின் தலைப்பு சக்தியின் பெருமையுடன் வழங்கும் சின்ன தப்பு நடந்து போச்சு. நாடகத்தின் கதை கதாபாத்திரங்கள் ஜாமன்றையும் கொண்டு கதை அல்ல, நகைச்சுவைக்காக மட்டுமே. நாடகத்துக்கு சொல்லலாம். வணக்கம். பழைய பரம்பரை செய்திகளுக்காக காலன். தொண்டகத்தான்பட்டி என்னும் புதிய மாநிலம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. அம்மாநிலம் எவ்விடத்தில் இருக்கிறது என்பது பற்றிய தகவல்கள் ஏதும் இல்லை. ஆனால் அம்மாநிலத்திற்கு தேர்தல் நடைபெற உள்ளதாக வந்த தகவலை அடுத்து நம்முடைய மாநிலத்தின் தேர்தல் துறை தலைமை அதிகாரி திரு நவீன்குமார் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாநிலத்துல மொத்தம் எத்தனை தொகுதிகள் சார் இருக்கு? எத்தனை தொகுதி இருக்கு? எத்தனையோ இருக்கு. ஒரு தொகுதி. தேர்தல் எப்படி சார் நடத்த போறீங்க? இது சுமார் 6 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. ஒரு தொகுதிகளுக்கு 6 கட்டங்களா தேர்தலா சார்? உங்களுக்கு பிடிக்கலையோ? பிடிக்கா ஒரு கட்டம் நடத்திடுவோம். சரி, தேர்தல் எந்த நாளில் நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க சார்? வரும்போது இடையில ஒரு பாட்டு கேட்டோம். மே மாசம் 98 மே மாசம் 98 98 எங்க உயரதிகாரி என்ன தொடுத்து பூ கட்டுற மாதிரி தொடுத்து பதில் சொல்லணுமோ? அதுக்கு நான் செய்தியை கூட்டு போனாங்க. இதுக்குதான் கூப்பிட்டாங்களோ? வணக்கம் சார். பழைய பரம்பரை சேனல். சொல்லுங்க சார். இன்னும் ஆளுங்க சரியா ஒரு ஆளா மதிக்காம இன்னும் பேச்சு கூட வராம இருக்கீங்க சார். வர்றோம் சார். நாங்க வரும்போது நீங்க வாட்டில் வந்து கொஸ்டின் கட்டிகிட்டே இருக்கக்கூடாது. நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் மட்டும்தான் என்னால் ஒப்பிக்க முடியும். டக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் போட்டு விடுங்க. ஓகே சார். நேயர்களுக்கு வணக்கம். பழைய பரம்பரை தேர்தல் சிறப்பு கண்ணோட்டத்தில் நான் காலன். தற்போது தொண்டகத்தான்பட்டியில் நடைபெற உள்ள தேர்தல் குறித்து ஆளுங்கட்சி தலைவர் நம்முடன். வாடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் ஓட்டு போடாட்டி. வாக்காள பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்வீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதனால் 2வது வரியை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் விட்டு விடுங்கள். இந்த வட்டம் நீங்கள் எனக்கு வாக்களித்தால் தற்போதுள்ள மின்வெட்டை சமாளிப்பதற்காக வீட்டிற்கு ஒரு பிளாஸ்டிக் விசிறியும் 2 மெழுகுதிரியும் ஒரு தீப்பெட்டியும் வழங்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம். மேலும் ஆண்கள் தான் அதிகம் கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை உணர்ந்தனால் ரேஷன் கார்டுக்கு ஒன்றாக வாரந்தோறும் புல்லா வழங்கலாம் என்றும் எங்கள் கட்சி சார்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பெறுவதற்கு நீங்கள் செய்வது ஒன்றே ஒன்றுதான். மறவாமல் கன்சல்டன் சின்னத்தில் ஓட்டு போடுங்கள். ஒரு ஐடி கார்டு ஜெராக்ஸ் உங்கள் பஸ் கட்டணத்தையே குறைத்துவிடும். உங்கள் பயணம் மீதினாக வாழ்த்துக்கள். என்னையா தேர்தல் பற்றி எல்லாத்தையும் சுருப்பிச்சு வச்சு நம்ம சேலையே தொடச்சிக்கிட்டு உட்காந்துட்டா என்ன பழக்கம் அதெல்லாம்? உனக்கு சுயமா யோசிச்சுட்டேன் இருந்துட்டேன். அந்த தேர்தல் அடிச்சு அப்படியே ஆட்டையை போட்டு வந்துட்டேன். இதுக்குதான் என் பிஏ வேணுங்கிறது. வாயா போவான் பிரச்சாரத்துக்கு வாங்குவோம். சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது. நீங்கெல்லாம் என் மேல வச்சா பார்த்தான். ஒன்னா பிறந்தாலும் இது போல அமையாது. நான் உங்க மேல வச்சா நேசம். வாக்காளர் பெருமக்களே, இந்த கவிதை நானா எழுதின கவிதையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நான் இந்த தடவை உங்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்த மின் தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்காக ஆளுக்கு ஒவ்வொரு பிளாஸ்டிக் விசிறியும் மெழுகுபத்தி மற்றும் தீப்பெட்டி இலவசமாக வழங்கப்படும். இந்த உலகத்தின் கண்கள் ஆண்கள் என்று புத்தகத்தில் படித்திருக்கிறேன். அதை உறுதி செய்யும் விதமாக ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் வாரந்தோறும் ஒவ்வொரு புல்லாப் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பொன்னான வாக்கினை பஸ்பா சின்னத்தில் குத்தி என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் பயணம் பாதுகாப்பாக அமைய என் வாழ்த்துக்கள். வணக்கம். இது பழைய பரம்பரையின் தேர்தல் சிறப்பு செய்திகள். உங்களுடன் நான் காலன்.
அண்மையில் நடந்து முடிந்த நொந்துசத்தான்பட்டி தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதன்படி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்சியை 1/4 விகிதத்தில் பஸ்பா சின்ன கட்சி தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஐயா நான் பில்ஸ் பேண்ட் கிளியாமல் கட்டை கரடாமல் ஆட்சி என்னையாது தமிழ் காட்ட சத்தல் கேட்க மாட்டான் போல. என்னையா சரிங்களா ரகசிய பிரமாணம் என்னது ரகசிய மகனே வேணுண்ணே அப்ப அனுப்பிவிடு. முக்கிய செய்திகள். நொந்துசத்தான்பட்டியில் பால் மற்றும் மிச்சர் பொட்டலங்களின் விலை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதல்வர் அறிவிப்பு. 2000 5 ரூபாயா? டேய் நான் வாங்கும்போது 2000 சொன்னேன். 5 ரூபாயா? டேய் நீ 2000 ஐயா என்னையா சுஜியா ஒரு சின்ன நடந்து வச்சியா என்னையா விளையாடுறதுனால இப்ப கொடூரமா 2 பேரும் மண்டையா போட்டாங்க. அப்படியா? ஆளுக்கு ஒரு 5 லட்சத்தை கொடுத்து விடு. நம்ம இப்போ இது கூட வேணாம் அறிவிக்கும் போது 2000 பேர் போயிட்டாங்க அறிக்கணும்ன்றது. ஐயா முடிவு அறிவிச்சாச்சு மாற்ற வேண்டாம் விட்டுருச்சு கொடுத்து விடு. இப்படியே கொடுத்தோம்னா நிதி குறைஞ்சிருமே. அடுத்த விட்ட நம்ம வரமாட்டோமே கொடுத்து விடியா பார்க்கலாம். அப்போ என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கும் 5000 மக்களுக்கு வணக்கம். பால் ஒன்று இந்த நாட்டில் பாலோட ரேட்டே உயர்த்திருக்காங்க. என்னையா நியாயம் அது? 1 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த மாதிரி இப்போ 6 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 4 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த பால் 7 ரூபாயா? இதெல்லாம் அப்படிங்க கால்நடையா நடந்து காலக்கடை இருக்க போது காத்துல பால் வாங்கிங்களான்னு பார்த்தா 20 ரூபாய் இருந்தது 40 ரூபாய்க்கிட்டாங்க. தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு பசும்பால் தான் தாய்ப்பால். அந்த பசும்பாலோடைய ரேட்டே உயர்த்திருக்கானா அது எவ்வளவு பெரிய பாவம். இதெல்லாம் பவுசா இருக்கிறது பால் விலை இல்லை பால் விலை. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்? 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல 9 வகையான நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு நாளைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். எதையும் நான் எழுத்துப்பூர்வமா உள்ள ஆதாரத்தை தான் நான் நிரூபிப்பேன். இங்க வர்றா பாவுக்கு பக்கத்துல துணைக்கால் இருக்கா. எனவே பால் விலை தான் உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த அரசு கூறிக்கொண்டு விட நன்றி வணக்கம். எரியிற விளக்குல இன்னும் என்ன வச்சிருப்பான்னு எனக்கு தெரியுவியா? அதனாலதான் என்னுடைய குறைபாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். மக்களை ஏன் தெரியுமா சொல்றேன் பாருல, நீங்க தான் என்னுடைய சகோதரர்கள் எல்லா சகோதரிகள் எல்லாமே நீங்க தான். மாநிலத்துல நிறைய கடன் இருக்கியா. போன வட்டம் ஆட்சி செஞ்சவங்க பாக்கி கொடுக்காம போயிருக்காங்க, வாங்காம விட்டுருக்காங்க. இதை சொல்றேன் படிக்கிறீங்க கேளுங்க. தலைமை ஜில்லை கொடுக்க வேண்டிய தொகை 22 ரூபா 50 காசு. சமையல் கறிக்கு தர வேண்டிய தொகை 68 ரூபா 50 காசு. வீட்டு வாடகை பாக்கி 251 ரூபா. மொத்தமா சேர்த்து 353 ரூபா. இப்ப நம்ம என்ன செய்யறது? இதனாலதான் மிச்சர் பட்டணத்தையும் பாலோட விலையும் அதாவது பந்தோட விலையும் 2 மடங்கு உயர்த்தினேன். இது ஒரு சில விளையாடுறேன்னா என்ன செய்ய? இந்த மாற்றத்தை நீங்க ஏத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். ஏத்து எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். என்னையா ஒரு சின்ன நடந்து வச்சு நான் கவர்மெண்ட் கணக்கு கொடுக்க போதா உங்க வீட்டு கணக்கு தான் கொடுத்துட்டேயா. இது பையக்கிழமையா முடியா? நான் மக்கள்லாம் மடையங்க என்ன சொன்னாலும் நம்ப தான் போறாங்க. விட்டுரு பாத்துக்குவோம். நடிப்பவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளும் ஜனங்கள் இருக்கும் வரை படித்தவர்கள் தலைவராக முடியாது. புதிய தலைமுறை இந்நாடகத்தில் நடித்தவர்கள் செய்தியாளராக, தேர்தல் ஆணையராக, பஸ் பாஸ் கட்சியின் தலைவராக, கண்டக்ஷன் பாக்ஸ் கட்சியின் தலைவராக, கடைக்காரராக, வாடிக்கையாளராக, பிஏவாக என்முருகானந்தம். இந்நாடகத்தை இயக்கியவர் பொன் சக்திவேல். நன்றி வணக்கம். வாழ்வது ஒரு